Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து 12th கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாப் 25 क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். இந்த டாப் 25 क्वेश्चंसக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இருக்கு. ஏன் வந்து நம்ம செப்பரேட்டா 5 மார்க் நம்ம கொடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அந்த 5 மார்க் கொஸ்டின்குள்ளே உள்ள கொடுப்பாங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப தெளிவா நீங்க இருக்கணும். சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அந்த 2 மார்க் கொஸ்டினே 5 மார்க்லயே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிவ் தி பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் வேபர் phasing refining. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் how will you convert boric acid to boron nitrate? சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் why fluorine is more reactive than other halogen? சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் which is more suitable? சரியா? இத நீங்க பாருங்க. அதாவது FeR Fe2+. அதுக்கப்புறம் explain அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. what do you mean by buffer solution? சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் ரோஸ் process. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் தி யூசஸ் ஆஃப் பென்சோனிக் ஆசிட். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை தி ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டஸ்டிங் ஆஃப் அயனை பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுங்க. எப்படி அது டஸ்டிங் ஆகுது அப்படிங்கறத நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதை தெளிவா நீங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிஃபைனிங் நிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டினேஷன் சொல்லிருக்காங்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். சரியா? அதுக்கப்புறம் கிவ் தி யூசஸ் ஆஃப் ஹீலியம். அதுக்கப்புறம் கம்பேர் தி அதாவது லேத்தானியன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சோடின். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் டிஃபைன் செல் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஃபேக்டர் that affect the rate of the reaction and explain any one of the factor in brief. சரியா? இத தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் explain common அதாவது iron effect with an example. அதுக்கப்புறம் what are the various steps involved in the அதாவது the extraction of pure metals from. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா explain the principles of electrolytic refining with an example. சரியா? இதையும் தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் write the equation of the action. சரியா? action of heat and boric acid. அதுக்கப்புறம் explain the structure of dipole. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் write the molecular formula and the structure formula for the following molecules சொல்லி கொடுத்திருக்காங்க. நைட்ரிக் ஆசிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பைன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அதாவது இன்ட்ரோலஜன் காம்பவுண்ட்ஸ் கிவ் an எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபரண்ட் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா டெக்டாகல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டகல் வாய்ஸ். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் தி ஸ்டார்ட் நோட்ஸ் ஆன் metal deficiency and defect with an example கொடுத்திருக்காங்க. derive the integrated rate law of first order reaction. very very important question. அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் derive an expression for Oswald Davisson law. சரியா? இதெல்லாம் நீங்க பாத்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் நான் வேகமா போயிருந்தேன் அப்படின்னா இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.